நான் இங்கே அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன் சிபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டோலாஜிக்கல் ரிசர்ச், அதாவது இந்தியவியல் ஆய்வு மையத்தில். நாங்கள் வந்து இங்கே ஒரு வருஷமும் இந்திய ஐகேஎஸ்ன்ற இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அது சார்ந்து பல லெக்சர்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ இது வந்து அந்த சீரீஸில் வந்து மூணாவதாக டெம்பிள் ஆர்கிடெக்சரோட தமிழ் மற்றும் சமஸ்கிருத நூல்கள்ல இருந்து என்ன மாதிரியான ஆதாரங்கள்லாம் கிடைக்குது, அதே மாதிரி என்ன மாதிரியான கோவில்ல இருக்கக்கூடிய கட்டடக்கலையினுடைய சான்றுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஸ்பெஷல் லெக்சர்ஸ் வந்து வச்சிருக்கோம். இந்த ஸ்பெஷல் லெக்சர்ல இப்போ 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறாங்க. முதல்ல வந்து சத்யமூர்த்தி சார், அவர் ஃபார்மர் ஆர்கியாலஜிஸ்ட், சூப்பரிண்டெண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் ஏஎஸ்ஐ. அவர் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு கோவில் கட்டடக்கலையின் மரபுகள் அது சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தொல்லியல் எச்சங்களை பத்தி பேசினாரு. அப்புறம் ரெண்டாவதா வந்து திரு முத்து அவர்கள் விவேகானந்தா காலேஜ்ல கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனா இருக்காரு. அவர் வந்து ஆகம சாஸ்திரங்கள்ல வந்து நமக்கு கோவில் கட்டடக்கலையை பத்தி என்னென்ன மாதிரியான கிடைக்குது, சான்றுகள்லாம் கிடைக்குது, அது எதை சார்ந்து வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசினாரு. அப்புறம் ராஜேந்திரன் ப்ரொஃபஸர் வந்து ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் மகாபலிபுரம் கட்டடக்கலை கல்லூரியை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு வர முடியல, ஆனால் அவருடைய பேச்சை வந்து ஒரு சிறு இது வார்த்தை கொடுத்துருந்தாரு. அதை பற்றி நம்மளே இங்கே படிச்சுட்டோம். எங்கள் டைரக்டர் டாக்டர் நந்திதா கிருஷ்ணா இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சு அவங்க வந்து எல்லோரையும் வரவேற்று ஒரு உரையாற்றினாங்க. எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் மோகன் அவர்கள் வந்து எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தார். ஸோ இன்றைக்கு நிறைய மாணவர்கள் வேற வேற சிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருந்தும் நிறைய பேர் ஜெனரல் பப்ளிக் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இருந்துச்சு. நன்றி. மாணவர்கள் எப்படியும் ஒரு 50 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. சிட்டி காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டியில இருந்து, டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் வந்திருந்தாங்க. இப்ப சத்யமூர்த்தி சார் சொல்லும்போது எப்படி கோவில் கட்டடக்கலை வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து முதல்ல வந்து நம்ம அழியக்கூடிய பொருட்களால செய்யப்பட்ட கோவில்களாக தான் இருந்துச்சு. அதாவது செங்கல், சுண்ணாம்பு அந்த மாதிரியான மெட்டீரியலை வந்து வச்சு செஞ்சாங்க கோவில்கள். அந்த கோவில்கள்லாம் வந்து காலப்போக்கில் ஒரு 1000 வருஷம்லாம் தாங்க முடியாமல் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து கல்லால் பல்லவர்கள் காலத்தில் செய்ய ஆரம்பிச்சாங்க கோவில்களை. ஸோ அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த கோவில்கள் வந்து பல காலத்துக்கு இன்னைக்கும் வந்து நமக்கு நிற்குது, நம்ம வந்து பார்க்குறோம். திரும்பவும் வந்து நம்ம இப்போ பழைய கோவில்களை புனரமைக்கிறதுக்காக திரும்பவும் கல், சுண்ணாம்பு, சிமெண்ட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிற்பங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல செஞ்சதை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு பல முறைகளை வந்து ஆகம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு முத்து சார் கூட சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நமக்காக இருக்கக்கூடிய இந்த நாலேஜ் ஆனது நம்ம பாதுகாத்து அது முறையில வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணுன்றது தான் இந்த செமினாரோட சார். பழைய கோவில்கள் இப்போ சார் கூட ஒரு கோவில் காமிச்சாரு, கிட்டத்தட்ட வந்து ப்ரீ பல்லவன் பீரியட் கோவில். அந்த கோவில வந்து எப்படி இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு நம்ம கன்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்றோம். அது வந்து அதுதான் முக்கியமா சொன்னார். நம்ம கோவில்கள் கட்டப்படுற கோவில்கள் எல்லாம் வந்து அதாவது எந்த ஒரு பார்ட் வந்து அழிஞ்சு போனாலும் அது வரைக்கும் தனியா மாத்திக்கலாம். இப்போ ஒரு தூண் போச்சுன்னா அது வரைக்கும் தனியா மாத்திக்கலாம். ஒரு செங்கல் ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு, ஒரு விமானத்துல உடஞ்சிருக்குன்னா அது வரைக்கும் தனியா கல்லை மாத்திக்கலாம். அந்த மாதிரி ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ல அவங்க வந்து செஞ்சிருக்காங்க, கோயில்கள் கட்டியிருக்காங்க. என் பேர் பாலாஜி. நான் நீங்க சிபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டோலாஜிக்கல் ரிசர்ச்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா பண்றதுக்கு ஒரு நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோவில ஒரு சில பகுதிகள் இருக்கலாம், அதை பராமரிப்பு கேட்கணும். நீங்க கேட்டீங்க பராமரிப்பு பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து ஒரு நியமமா வச்சு ஒரு குடமுழுக்கு பண்ணணும், பெருஞ்சாற்று முறைன்னு பேர். அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு ராஜேந்திரன் சார் வரலையே, மாமல்லபுரத்துல இந்த சிற்பக்கலை கல்லூரியில முதல்வராக இருந்தார். அவர் இப்ப அரசுல வந்து இந்து அறநிலையத்துல வந்து தலைமை சபதியா போட்டு ஒரு பல குழுக்களை போட்டு இந்த மாதிரி பழைய கோவில்கள் எல்லாம் எப்படி பாதுகாக்கலாம், அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிற முறைகள்லாம் கூட அரசாங்கம் கூட முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. இவங்க எல்லாம் வந்து இங்க இருந்தே ஏதோ ஆபீஸ் உட்கார்ந்து வேலை பார்க்காம ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் போய் அந்தந்த ஃபீல்ட்ல அந்த கோவிலுக்கு என்ன தேவைப்படும், அந்த கோவிலுக்கு என்ன பராமரிப்பு வேணும்னா அதையெல்லாம் கூட ஆராய்ச்சி ஒரு குழுவை போட்டு சமர்ப்பிச்சு அதுக்கான மேற்கான வேலைகள்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல முயற்சியான முயற்சி இது. ஏன்னா பழைய கோவில்ல இப்ப பாலாஜி சார் சொன்ன மாதிரி முன்னாடி மரத்துல இருந்தது, அதுக்கப்புறம் சோழர் காலம், பல்லவர் காலத்துக்கு அந்த கல் கோவில்களா வந்தது.
அது நம்ம கல்கோவிலா இருந்தால்தான் நம்மளால பராமரிக்க முடியுது. அதுல கூட ஏதாவது குறைபாடு வந்தா என்ன பண்றதுன்னா 12 வருஷத்துக்கு குடமுழுக்கு பண்ற வேண்டிய நோக்கமே அதை பராமரிப்பு பண்ணணுங்கிறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கு. நான் டாக்டர் போகர், இங்க வந்து துணை இயக்குனராக இருக்கேன் இந்த ஆராய்ச்சி மையத்துல. அதே மாதிரி இந்த நம்மளுடைய இந்த அறிவுசார் இது வந்து நிறைய எல்லாருக்கும் போய் சேரணும், இளைஞர்களும் போய் சேரணும்னால இது மாதிரி ஏற்பாடு பண்ணி நிறைய வர்றாங்க. இந்த நாங்க அனுப்புற இந்த லெக்சருக்கு எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க.